ஆக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எங்கெல்லாம் சிவ ஸ்தலங்கள் இருக்கும் அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் விநாயகருடைய தரிசனம் நல்லா பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக துர்க்கையும் காளியும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள் அமையும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கார்த்திகை நீங்கள் மேசம் அல்லது ரிஷபம் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. ஆனாலும் கூட இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க, நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக எங்கள் அப்பாவால் எனக்கு காரியம் ஆகணும், டிலே ஆகிட்டுருக்கு, இல்லை அப்பா எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ, இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவு, அவரால் நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் டெஃபரெண்ட்டாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. பெரிய லெவலில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் எல்லாமே இந்த மார்ச் 14க்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. ஒரு பக்கம் வேலை இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலையில் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் இருக்குதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய பிஸ்னஸ், யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். பிஸ்னஸில் நல்லா லாபம் இருக்குது. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீங்க, பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, நட்பு அல்லது அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு.